ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கா சமையல் ரெடி. இன்றைக்கி நான் போன்லெஸ் சிக்கனு செஸ்ட் பீஸு 3 பீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து லெமன் பெப்பர் சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது 3 செஸ்ட் பீஸு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கப்பு தயிர், பெப்பர் பவுட்ரு நல்லா கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்குங்க. ஏன்னா இதுதான் காரம் இருக்க போது. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து லெமன் ஜூஸ் விட்டுக்குங்க. 1 லெமன் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு 1 ஹவர் ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறட்டும். இப்போ 1 ஹவர் கழித்து நம்ம டோஸ்டரில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கினா இன்னும் ரொம்ப வாசனையாக இருக்கும். நீங்கள் பட்டர் சேர்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது கூடவே பட்டை, லவங்கம், ஏலக்காய் கொஞ்சம் ஸ்பைசிக்கு கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதனால் இதை மட்டும் போட்டு தாளிச்சிக்கிறேன். இது கூடவே 1 சில்லி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் வாசனையும் நல்லா சூப்பராக இருக்கும். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து சிக்கன் ஊற வச்ச சிக்கனை நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நிறைய எண்ணெய்லாம் ஊற்ற தேவைப்படுறது கிடையாது. இது வந்து கிரில் சிக்கன் மாதிரியே டேஸ்ட் இருக்கும். அதனால் நம்ம சிம்மில் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் பட்டர் சேர்த்திங்கன்னா ரொம்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லீட் போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்துட்டு, ஏன்னா உள்ளே இருக்கிற கறியெல்லாம் வேகணும், அதனால் கொஞ்சம் மூடி வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டு பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்திருக்கும். இந்த கறியில் இருக்கிற எண்ணெயே நல்லா பிரிஞ்சு வரும். நீங்கள் சிம்லேயே வச்சு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ மீதி இருக்க அந்த கேர்டெலாம் அதெல்லாம் ஊற்றி நல்லா இது பண்ணிடுங்க. அப்போ தான் நல்லா இன்னும் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் கறி. பாருங்கள், கறி நல்லா வெந்திருக்கு. இதை வந்து நல்லா சிம்லேயே வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த தண்ணியெல்லாம் சுண்டுறதுக்கோசம் நான் ஹை ஃப்ளேம் வச்சுருக்கேன். ஏன்னா தயிர் சேர்த்தோம்ல, அது நல்லா சுருண்டு வரணும். அதனால் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் நல்லா கிரில் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் டேன் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா சுருண்டு வந்துடுச்சு. கறியும் நல்லா வெந்திருக்கு, ட்ரையாகவும் இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக கஸ்தூரி மேட்டு இல்லைன்னா ஆரிகானோ 2த்தையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், கிரில் சிக்கன் மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதுக்கு எண்ணெயே தேவையில்லை, அந்த கறியில் இருக்கிற எண்ணெயிலே வெந்துடும். நல்ல வாசனையும் இருக்குது, சூப்பராகவும் இருக்கும். இதுக்கு நீங்கள் எதுவும் மைனஸ் கூட தொட்டு சாப்பிட தேவையில்ல, அப்படியே அந்த ஜூஸ் சூப்பராக உள்ளே இறங்கியிருக்கும். நம்ம கிரில் சிக்கன் மாதிரி அந்த டேஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடும். வெறும் ஆனியன் மட்டும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா திகட்டாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.